ஒன்றும் சவுண்டே இல்லை அடியேன், ஒன்றும் கேட்கல. கேக்குறதா? ரொம்ப ஃபீபிளா இருக்கு. இப்ப கேக்குறதா? இப்ப கேட்கறது அடியேன், கேட்கறது. அடியேன் அந்த ஜராசந்தத்துல எதுக்கு ஜரஸ்ன்ற இது ஒரு ரூபம் வந்திருக்கு, அது என்ன வார்த்திகம் ஏதாவது இருக்கா? இருக்க ஜராவின் ஜர சன்னிதானத்தியா இங்கே இருக்க புள்ளிங்கத்தியா இருக்க. எங்க இருக்கு? புள்ளிங்க சத்தத்திலே ஜரத்துக்கு ஜரசாதி சவித்து சூத்திரம் இருக்க. புள்ளிங்க சப்தம். சரி அடிய வர சந்தேகம் இருக்கா? இல்ல, அதாவது ஆபந்த எதுவா இருந்தாலும் அதுக்கு ஸ்ரீலிங்கத்துல 2 ரூபம் வரும். ஆமா அதே மதிஹி மதி மதயாக மத்தியா பார்த்தோம். மத்தியில அது எண் சந்தி தானே அது மத்தியான்றது. எங்க மத்தின்னு எதுக்கு இங்க கொடுத்தது? அதாவது அம்மு ஷஸ் தானே மத்திஹி அடியன். அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அடியன் ஒரு கேள்வி இருக்கு, அது மத்தினான்னுட்டு ஏன் வரல? நான் எப்படி வரும்? புல்லிங்கத்துல நாம அடியன் ஆபோ நாஸ்தியா இல்லையா? அஸ்திரியா இது பின்ன சப்தா, இது ஸ்ரீலிங்க சப்தமா இருந்தா கிடையாது வரல. சரி 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 அடி. அடியன் ஒரே ஒரு சந்தேகம் அடியன், இதுக்கு முன்னாடி உள்ள சூத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா,
சர்வநாம்னகா ஸ்யாத் ஹர்ஸ்வச்ச ஸ்யாத் ஹர்ஸ்வச்ச. அதுல அது சர்வநாம்னகாங்கிறது சஷ்டியா எடுத்துக்கணுமா பஞ்சமியா எடுத்துக்கணுமா அடியே? ஒன்னும் கேட்கல அடியே. ரொம்ப மெதுவா கேக்குறது. என்னடியே? கொஞ்சம் பலமா பேசு, சுத்தமா கேட்கல. இப்ப கிளியரா கேக்குறது. இப்ப நல்லா கேக்குறது. ஆபந்தம் இது சர்வாசப்தம். சர்வாசப்தம் அது சர்வநாம சப்தம். சர்வசப்தம் தான் சர்வநாம சப்தம். அப்ப அதை காட்டி பலமா இருக்கிற நித்துக்கு ஆபந்தா பரஸ்ய பஞ்சமி இருந்தா பரஸ்பரம் நித்து வரும். ஓ ஆபந்தாத்து இருக்கனால நம்ம பஞ்சமின்னு எடுத்துக்கணும். ஆபந்தா சர்வநாம ஆபந்தா சர்வநாம ரெண்டும் இருக்குனால அதாவது பரமாக நித்தா நித்துதான் தியாகம் வருதுன்னு கேட்பாரு. அப்ப சர்வநாம சர்வசப்தம் சர்வநாம சப்தம் பஞ்சமி அர்த்தம் சரி விடுவாங்க. பஞ்சமி சர்வநாம சப்தம் சர்வசப்தம் சர்வநாம பேரு அது பஞ்சமி அர்த்தம். சரி அதுக்காக இருக்கிற அர்த்தம் சொல்லி நித்தா நித்துக்கு நித்தான பிரத்யேகத்துக்கு தியாகாகமம் தியாகாகமம். ஏன் ஸ்தானம் ஸ்ரீ சப்தம் ஏன் இருக்கணும். ஏன் ஸ்தானம்னா ஏன் வரத்துக்கு சௌதரியான விகார உக்காரம் அர்த்தம். ஏன் மூலத்துக்கு ஸ்தானியா எது இருக்கோ அதுக்கு அர்த்தம். ஏன் ஸ்தானம் அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அது ஸ்ரீ சத்தமா இருக்கா கூடாது. அது ஸ்ரீ சத்தமா கிடையாது. அடியன் வால்யூமே இல்லை அடியன். ஏன் உனக்கு தானியா இருக்கிற
ஈகார ஊகாராந்த சப்தம் அதுக்கு அது ஸ்ரீ சப்தமா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இன்னொன்று ரசமா இருக்கிற இகார உகாராந்த சப்தம் இந்த சப்தத்துக்கு இது ஸ்ரீலிங்கமா இருந்தால் நதி சப்தம் வச்சுக்கிறேன். ஏன் உங்க ஸ்தானம்னா ஏன் உங்களுக்கு ஸ்தானியா இருக்கிற ஏன் வருஷத்துக்கும் உங்க வருஷத்துக்கும் எது ஸ்தானியா இருக்கோ அப்படிப்பட்ட நித்திய ஸ்ரீலிங்க சப்தம் நித்திய ஸ்ரீலிங்க சப்தங்கள் அவைகளுக்கும் ரஸ்வமா இருக்கிற இக்கார உக்கார சப்தம் அவைக்கும் ஸ்ரீலிங்கத்துல வா நதி சன்யா வா நதி சன்யானது நிகழ்பென விதிக்கிறது. இப்ப இங்க மதி சப்தமானது ரத்தமா இருக்கிறதுனால யூஸ்டியோ நதினால ஈகாராந்த உக்காராந்த நித்திய ஸ்ரீ சப்தம் நதி சமயம் உண்டு. மதி சப்தம் ரத்தாந்தமா இருக்கிறதுனால இதுக்கு நதி சமயம் வரத்துக்கு பிரசக்தி கிடையாது. அப்படி வராத நதி சமய இந்த சூத்திரத்தினால விதிக்கிறது. இப்போ ரத்தமா இருக்கிற இகாராந்த சப்தமா இருக்கிற ஸ்ரீலிங்க சப்தம் இகாராந்தமா இருக்கு. இந்த மதி சப்தத்துக்கு நதி சமயானது வருது. ஏன்னா யூஸ்டியோ நதினால ஈகாராந்த ஊகாராந்த தீர்க்கமான ஈகாராந்த ஊகாராந்த சப்தங்களுக்கு தான் நதி சமயம் விதிச்சிருக்கு. இது ரசமான இகாராந்தமா இருக்கிறதுனால வர்த்த பிரசக்தி இல்லை. அது வராதத இந்த சூத்திரத்தினால பிரத்யேக ரஸ்வத்திய சூத்திரத்தினால நதி சமயானது விகல்பேன விதிக்கிறது. ஓகே அடியே சந்தேகம் இருக்கா? ஓகே டி ஓகே ஓகே டி. அதாவது இந்த விபாஷான் போட்டதுனால அந்த நதி சமயா விதிக்கிறாரா? மட்டும் இப்போ மதி சப்தத்துக்கு இகாராந்தமா இருக்கு ரசமா இருக்கு. நதி சப்த சூத்திரம் யூஸ் ஜாக்கியோ நதி ஈகாராந்த ஊகாராந்த நித்திய ஸ்ரீலிங்க சப்தங்கள நதியின் பேர் வச்சிருக்கு. அது புரியுது. இங்க ஹர்ஷமா இருக்கு மதி. அதனால அது வராத நதி சன்னியை இந்த சூத்திரத்தை நதி சன்னியை விதிக்கிறேன். நதியின் பேர் வச்சுக்க சொல்றேன். நதி சன்னியை வந்ததுனால அங்க நதிக்குனால என்ன மேல காரியம் வருதோ அது வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே அந்த நதி சங்கியா விதிக்கிறதுனால அது எங்க அனுவர்த்தியில இருந்து வருதா இல்ல எப்படி வருது அது? ஆமா யூஸ்டாக்கிய நதியில இருந்து நதி சன்னியானது அனுவர்த்திகள் இருக்கும். இப்ப இதான் நதி சன்னியானது இந்த அந்த நகார இத்தான எங்க பரமா இருக்கோ அங்கெல்லாம் நதி சன்னியானது இது விதிக்கிறேன். இந்த 4 இடத்துலயும் ரசமா இருந்தாலும் நதி சன்னியானது ரசமா இருக்கிற இக்கார உகாரங்க சத்தங்கள் கூட புரியுது கிளியர். அந்த 4 இடமும் நீனாக எல்லாம் ஏகவச்சனத்துல தான் இல்லையா? அந்த ஏன்னா பாக்கியில நீ கிடையாது. அடியேன் வாமி சுத்தத்தில் வாங்க அனுவர்த்திகள் வாமி அதான் மதி பிளஸ் மகார இருக்கு. மதி பிளஸ் ஏ இந்த இடத்துல ரசமா இருக்கு, நித்தா இருக்கு, பலமா இருக்கு, நித்து பலமா இருக்கு. இந்த மதி சப்தத்துக்கு நான் வந்துடும் நதியில சமயானது வந்துடும். ஆநத்தியாக அதாவது ஆநத்தியானால ஆதாரம் ஆநத்தியானால ஆதாரம் ஆகஸ்ட அதனால ஆகஸ்ட சூத்திரம் பார்த்தோம். அதாவது அந்த ஆப்பு ஏற்கிறது ஐ அப்போ மத்தி பிளஸ் ஐ அப்புறம் இப்போ மத்தி
அதிபத்தினே நகார இத்து ஆயிடும். ரசப்பதத்தை நகார இத்து அதிபத்தி ஏன்னு இருக்கும். இப்போ இந்த சூத்திரத்தால நிறுத்தி கஷ்டத்தினால நித்தான பிரச்சனை பரமாவிட்டு இந்த மதி சப்தத்துக்கு நதி சமயம் வந்துடும். நதி சமயம் வந்தா அவருக்கு ஆண் நத்தியாக அது சூத்திரத்தினால ஆறாகமாக வந்துடும். மதி ஆ ஏன்னு ஆயிடும். அப்புறம் ஆ ஏக்கும் ஆகஷ்ட சூத்திரத்தால விருத்தி வந்துடும். ஆ ஏன்னு சொல்லி ஐ ஆயிடும். அப்புறம் மதி ஐ அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்குனால என் வந்து என் வந்து மத்தியை ரூபானது ஆகும். ஓகே அப்படியே புரியுது. இப்போ இந்த இது ஓகே இது இப்போ நதிசன்ய வரலன்னா கட்டோகத்திலே மத்திய பிளஸ் ஏன்னு இருக்கும். மத்திய பிளஸ் ஏன்னு இருக்குது சேஷோக்கிய சக்தி. அதனால கிசன்ய நதிசன்யாவை பார்த்தா சேஷோக்கிய சக்தினால இது கிசன்யானது வந்துடும். கிசன்யா வந்தா ஏன் கிசி. அதனால ஏஹே நிதி குணம் வந்துடும். மத்திய பிளஸ் ஏ கேர் நீதி கேஹே நிதி. இது இப்பத்தை பரமாட்டி கிசன்யானம் சொல்லிருக்கு. அவர் மத்திய கிசன்யம் வந்துச்சுன்னா சாரி சேஷோகி கிசன்யம் வந்துடும். கே கிட்டனா நித்தி பிரச்சனை கேஹே ஜிக்கு குணம் இருக்கிற மத்திதான் கிசன்ய. அது குணம் வந்தா ஜிக்கு குணம் வந்தா ஏ ஆயிடும். மதே பிளஸ் ஏ அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ஏச்சோ யாவா யாவா மத்தை ஏ மத்தையே மத்தையே பிரத்யே மத்தை மத்தையே அதே பிரச்சனையே அசவது நக்கார இக்காடு ஏ இருக்கும். மத்தி பிளஸ் ஏன்னு இருக்கும். அப்போ நதி பட்சங்கள்ல வர பட்சத்துல ரூபம் பார்த்தோம். விகல்பனை விதிக்கிற மதி விகல்ப நதிசன்யம் நதிசன்யம் வர பட்சத்துல கிசன்யம் வந்துடும். கேர் சேஷோக்கிய சக்ஷி அப்படின்னால கிசன்யம் கிசன்யம் வந்துன்னா இப்போ கேர் கிதினால ஜிக்கு குணம் வரும். அந்த மத்திய தான் ஜி. அது குணம் வந்தா ஏ வந்துடும். மத்தே ஏ அப்படின்னு ஆயிடும். அந்த ஏக்கு ஏச்சோ யவா யாவா ஆதேசம் மத்தையே கத்தையே ஆகும். மத்தையே கத்தையே மத்தையே அப்படின்னு ரூபம். ரெண்டு ரூபம் மத்தே மத்தையே அப்படின்னு ரெண்டு ரூபம். ஓகேவா? சந்தேகம் இருக்காடியே? இல்ல அடியேன். கிளியர். அப்புறம் பஞ்சமி அங்க வருது. என்ன அந்த கீ சஞ்ஞானா என்ன அடியா? கீ சஞ்ஞானா சேஷோக்கிய சக்கின்னு சொல்றேன்.
அந்த நதி சமயம் இன்னும் கிஷம் எழுதிக்கிறேன் ஹீன்னு ஒரு சமயம் நதி சமயம் இருக்கிற மாதிரி ஹீன்னு ஒரு சமயம் சேஷோக்கிய சகி நதி சப்தம் அனதி சம்யம் ரஸ்வௌ யௌ ஈசூதௌ ததந்தம் சகிவர்க்கம் விசம்யம் நதி சம்யம் இல்லாத ரஸ்வமா இருக்கிற இக்கார உக்கார சப்தங்கள் இருக்கு சகி சப்தம் பின்னத்துக்கு சகி சப்தத்து கிடையாது அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் விசம்யான்னு விதிக்கிறேன் இப்ப நதின்றது இக்காராந்த சப்தம் நதி சம்யம் கிடையாது இக்காராந்த சப்தமா இருக்கிறது ரஸ்வமான இக்காராந்த சப்தமா இருக்கிறதுனால பொதுவாக அதுக்கு விசம்யான்னு வந்துடும் அனதி சம்யம் ரஸ்வம் நதி சம்யம் இல்லாத ரஸ்வமா இருக்கிற எந்த ஒரு ஈகாராந்த சப்தம் உக்காராந்த சப்தம் ததந்தம் ததந்தத்துக்கு சகி வர்க்கம் சகி சப்தத்துக்கு சகி சப்தம் இகாராந்தம் ஆனா அதுக்கு சப்தம் கிடையாது சகி வர்க்கம் நதி சம்யம் இல்லாத இகார உகாரங்கள் சுத்தமான இகார உக்காராந்த சப்தங்களுக்கு ஓகே சகி சப்தம் கிடையாது ஓகே சரி புரியுது அது ஜசகி அப்படி இல்லையா அடே ஜசகி தேஷோகி ஜி அசகி அதான் ஜி அசகி ஜே அசகி மத்திய அர்த்தம் இருக்கும் நதி சப்தத்துக்கு விசம்ய நதி சம்ய நதி சமயம் ஆண் நத்தியாகனால ஆளாகமும் அதி அஸ்தம் இருக்கும் அப்புறம் ஆகத்தினால இந்த அந்த ஆகும் விருத்தி வந்துடும் விருத்தி வந்து ஆயிடும் அதி இப்போ என்ன வந்துடும் இதேதான் இருக்கும் அதனால ரெண்டு போட்டுருக்கு மத்தியாகன்றது ரெண்டு இருக்கும் இது வராத பட்சத்துல இப்போ நான் அவர் நெசிங்க தோற்றனால குணம் குணம் வந்துடும் இதே குணம் வந்தா மட்டே முன்னாடி பார்த்த மாதிரியே நான் உன்னை கூப்பிடுவேன்னா கொஞ்ச நேரம் ஹலோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்கல பேசுறது குணம் ஓகே கிளியர் அடியன் கிளியர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்றோம் அந்த நெசிங் பூர்வ சொல்றோம்
முதல்ல சேஷோத்யத்தக்கு அப்புறம் ஜேர் நீதி அப்புறம் நதி ஞசோச்ச சேர்த்து போன்றோம் மதேன்னு ஆயிட்டோம். அப்புறம் உத்தர விசர்க்கம் வந்து மதே. புரியுது. அடியன் அது அடியன் மத்தி பிளஸ் அஸ், அப்போ மத்தே அப்படின்றது மத்தே பிளஸ் இஸ் தான் இருக்கும் இல்லையா? அப்போ மதே மத்தி அஸ், அப்போ குணம் வந்தா மத்தே அஸ். சரி, காமனா ஒரு போன சுத்த வந்த மாதிரி மிகமே அப்ப குணம் ஏகிச்சு குணம் மத்தே அஸ் ஆயிடும். இப்ப எட்டு எட்டு வருஷம் இங்க வந்து இந்த ஏக்கும் இந்த ஆக்கும் சேர்த்து ஏவே வந்தது. நெட்டு வருஷம் அதனால பூர்வ ரூபம் ரூபம். சரி, அதே ருத்வம் விசர்க்கம் மத்தே. தசோர் ருத்வம் கடவுள் விசர்க்கம் மத்தே. இங்க இந்த பூர்வ ரூபத்துல ஒரு சின்ன சந்தேகம். அதாவது பூர்வ ரூபம் தே மாத்திரம் எடுத்துக்கிறோம், ஆ வந்து அப்ப லோபம்னு எடுத்துக்கணுமா? ரெண்டு சேர்த்து அதுக்குள்ள போயிடும். அதுக்குள்ள போகும். ரெண்டு அதுக்குள்ள போயிடுதுன்னு அப்படின்னு எடுத்துக்கணும். லோபம்னு எடுத்துக்கூடாது. அது வர அவ்வளவுதான். வரது சொல்ல முடியாது. ரெண்டுக்கு பதிலா ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கணும். அப்படி அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டு ஸ்தானிக்கு ஒரு ஆதேசம் தானே. அப்ப ஏகாதேசம் சரி ஸ்தானிக்கு இருக்கு. மத்தியாக மத்தேகே அது ரெண்டுன்னு போட்டுறது வந்து ரெண்டு பஞ்சம் ஏகவச்சனம் ஷஷ்டி ஏகவச்சனம். மத்தியாக மத்தேகே மத்தியாக மத்தேகே. அவர் மத்தியான ரூபம் சொல்றது இது இது தியான் அப்படின்னு தியான் அதி சமயகாத்தியான் பரச்ச ஏனே ஆச்சார். அஞ்சாம் ஏகவச்சனம் சப்தம் ஏகவச்சனத்துல மத்தியம் ஈத்து புத்தகான பலமா இருக்கிற பிரதிசமயம் இருக்கிற நீக்கு ஆமானது இந்த சூத்திரனால விதிக்கிறேன். வைத்து பத்தி நீ அப்படின்னு இங்க வந்து ஏன் இதுக்குன்னா இங்க அவுட் சூத்திரம் வரலாம். அந்த அவுட் கருத்துட்டு வருது. ஆறாவது ரூபம் ஆறுது இல்ல, நீ காலமா இருக்கிற அவுட் சமயான்னு வந்துடும். நதி சமயம் இருக்கிறதுனால இங்க அவுட் வரல. ஆறாவது சப்தத்துல பார்த்தோம் நம்ம. ஆறாவது ரூபம் ஆறுது. அருவி நீ இருக்கச்சு நேஹே அவுட் யார் அவுட் சுத்ததுனால நீக்கு அவுத்தான விதிக்கிறேன். இப்ப மதிய இந்த இங்காரங்கிட்டு ஈக்கு அவுத்தான்னு வரணும். ஆனா நதி சமயா இருக்கிறதுனால இங்க நீக்கு விதுத்தியாம் பரத்திய நீக்கு அவுட் யார் நதி சமயம் அதிகமா வச்சதுனால அவுத்தானது வந்துடுது. கருத்துக்கு ஆமானது வந்துடுது. அதிபதிக்கு காலத்துக்கு காலத்துக்கு ஈ ஆயிடும். மதியபதி ஈ கட்டு
இங்க அவுத்தானது வந்து ஆண் நத்தியா நேரான் நத்தியா நீத்தியானால ஆங்கி காம் வரலாம். அது நிறைய செஞ்சாங்க. அது இருக்காது அவுத்தூர் சூத்திரம் இருக்கு. ஏஹே அவுத்தியா நீக்கு அவுத்தான விதிக்கு உட்காரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அது நீங்க நதி சஞ்சை விதிக்கிறதுனால விதிக்கிற பட்சத்துல நதி சஞ்சை வர பட்சத்துல நீக்கு நேரான நத்தியா நீத்தியானால ஆமாதேசமானு வந்துருக்கு. நதி ஆ அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் ஆண் நத்தியாக ஆடாகமும் அப்ப ஆகஸ்டனால விருத்தி நதி ஆண் இருக்கும். அப்ப எண் வந்து மத்தியம். Clear, clear, clear. பிரதேசம் இல்லாத பட்சத்துல குணம் வரலாம். ஏன் குணம் வரலாம். ஆனா அர்த்தகே சொல்றதுனால கௌசமான விதிக்கிறேன். விகாரத்துக்கு அகாரம் விதிக்கிறேன். அட அங்க ஆனா வருதான். அட அவு ஆனா வரை அத அவு அப்படின்னு ஆகிறது. அப்புறம் விருத்தி வந்து மத்தியகி மத்தியகி இருக்கும். இங்க வந்து குணம் வரலாம். ஆனா அதை கருத்துக்கு அச்சகேகே தூக்க பிரவர்த்திச்சு ஏகே அவுட் இருக்கு. ஈக்கு அவுத்தும் அவு ஆதேசமும் அந்த இக்காரத்துக்கு அந்த மனுஷத்துக்கு ஈக்கு அகார அந்தாதேசம் ஈக்கு ஆ அந்தாதேசம். அவருக்கு ஈக்கு ஆ வந்துடும். அப்புறம் மத அவு அப்படின்னு அழைச்சிடும். மத ஆ ஆனா வந்து விருத்தி வந்து விருத்தி ரேசினால விருத்தி வந்து மதவ் ஆயிடும். அங்க ஈக்கு எப்படி ஆ வருது? அச்சகேக ஒரே சூத்திரத்தினால அச்சகேக சூத்திரம் ஒரே ஈக்கு அவு விதிக்கிற அந்த சாரி நீக்கு அவு விதிக்கிற கிசன்யக்கு அகாரம் விதிக்கிற மற்ற கிசன்ய அதுக்கு கேஹ ஆ விதிக்கிறதுனால மத்திய கட்டி வைக்கிற ஈக்கு ஆ வந்துடும். அப்புறம் ஈ போயிட்டு ஆகுது மத்த ஆகிடும். ஈக்கு அவு ஒரே சுத்தம் ரெண்டு காரியம். அப்போ மத்த அவு ஆகிடும். பரரூபமா விருத்தி வந்துடும். ஆத்மா அவு சேர்த்து அவு வந்துடுது. அவர் ராத்தி ஏற்றி பரே விருத்தி ஏகாதேசா மதவ். சேஷம் அறிவது இது தவிர இதெல்லாம் ஒரு விஷயம் ரூபமா சொல்லிட்டோம். இதெல்லாம் அரிசப்த எப்படியோ அப்படியே சொல்லிக்கணும்னு அர்த்தம். புரியுங்க சார்? அரிசப்த எப்படியோ பற்றி தான் இது கிடைக்கும். வேற சொன்னா இருக்காரு அந்த அவுத்து வந்து அவுங்கிறது வந்து அனுவருத்தில இருந்து வருது. அடியே அச்சகேகல அச்சகேகல அனுவருத்தினால அவு அவு வருது இல்லையா? ஓஹோ ஓகே. அப்ப இந்த இடத்துல ரெண்டு காரியம் நடக்குது. ஏங்கிறதுனால அதுக்கும் வருது இதுக்கும் வருது. ஒரே சூத்திரத்துக்கு யூஸ்வலா அந்த சஷ்டி ஸ்தானம் தானே அந்த மாதிரி. அது சந்தி காரியத்துல மாத்திரம் தான் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஸ்தானம் சொல்றேன். ஸ்தானம் இந்த ரெண்டையும் கேஹே அவுட் அதிக அங்கத்திய அதிகாரங்கிறதுனால அங்கத்துக்கும் போறது. அது
கேஹே அவுத்து வித்யா உத்தரத்தை உத்தரமாக உத்தரமா இருக்கிற கேஹே 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 ரைட் ரைட் கேஹே அச்ச கேஹே அச்ச கேஹே அச்ச வித்யா உத்தரத்தை அனுவர்த்தி வருது கேஹே அவுத்யா அனுவர்த்தி அதனால கேஹே அவுத்து இது சூத்திரம் எக்ஸ்ட்ராவா கேஹே அதான் அங்க அதிகாரத்துல அங்கசிய அதிகாரத்துல இருந்து வர்றதுனால அது அங்கத்துக்கும் சேர்த்து அது போறது இல்லையா? அங்கமா சொல்றேன் இல்ல அதிகாரம் வந்து இல்ல இந்த அச்சகேகை வந்து அங்கசிய அதிகாரத்துல தான் வருது இல்லையா? அதனாலதான் அந்த அங்கத்திலையும் அதை பாதிக்கிறது. உத்தரமா இருக்கிற ஓகே கீ சஞ்சா தான் அங்கஸ்தியனால கேஹே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கேக்குறதா? கேக்குறது இல்ல இப்ப கேட்கல இப்ப கேக்குறதா? கிளியரா கேக்குறது. கணீர்னு கேக்குறது. கேக்குறது. இல்ல இதை ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு எனக்கு இந்த மத்தியிலிருந்து மத்தா எப்படி வந்ததுங்கிறதா எனக்கு கேள்வி. அது புரியுது. அந்த கீ அது வந்து கீ சஞ்ஞானால அது அவு ஆதேசம் வருது, அது புரியுது. அந்த மத்தியிலிருந்து மத்தா எப்படி வருதுங்கிறது தான். இது நடி சஞ்சா கிடையாது. சரி அது கிளியர். இது கிளியர். இது வரைக்கும் ஓகே. गेहे षष्ठी अच्छे गेहे सूत्रनाल अधिकार गेहे गीतम जैसी आ अधिकार ये षष्ठी சொன்னதனால கீழே அகாரம் ये போயிட்டு இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல இது எங்க ஷஷ்டி சொன்னதுனால அச்ச கேஹே அச்ச அச்ச அதிகரே வெடிக்கிற அது கிடைக்கும்.
இது மதி சப்தம் டி அது ஜே சக்தி கொடுத்து அது அகால வரும் அது அகால வரும் அந்த அகாலமானது அத்தியஸ்ய அந்த ஈயங்கற அத்தியஸ்ய ஈகிட்ட ஆவாது அது மத்தி மத்தி அந்த தீர்க்க அகால அதே கேஹேன சக்தி கொடுத்தனால அது சத்தமே கிசன்ய அதுக்கு அகால வரணும் ஆனா கேஹேன சக்தி போடுறதுனால அந்தியஸ்ய ஆதேசம் மதி சப்தத்துல கிசன்ய இருக்கிற மதி சப்தத்துடைய அந்தியமா இருக்கிற இகாரத்துக்கு மாத்திரம் அகால வரும் புரியுது அடியேன் இது உகாராந்த சப்தத்துக்கும் அதே மாதிரி தானா அப்போ அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுத்து அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுத்து அடியன் அடியேன் சந்தேகம் ஒண்ணு உகாராந்த சப்தத்துக்கும் இதே தானே அப்போ அங்கேயும் அதுக்கு ஒரு உதாரணம் உண்மை சாது சாதவ் அந்த மாதிரி சாத்வாம் இல்லையே தேனு மதி சப்தம் வந்து குட்டிக்காக தேனு மதி வருது தேனு உக்கார சப்தம் இருக்க மதி சப்தம் வருது தேனு தேன்வௌ தேனவா தேனோ தேன்வா தேனோ தேன்வாம் தேன்வை தேனவே தேனவே இங்க தேனுங்கிறது ஸ்ரீலிங்கமா புல்லிங்கமா அது இங்க தேனு சப்தம் ஸ்ரீலிங்க அது இதை டாப் வச்சு வருதா அது தேனு சப்தம் காராந்தது உதாரணம் கேட்க வேண்டியது அடியேன் சரியா இருக்கு